அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்தி இலக்கிய படைப்பாளி, விடுதலை வீரர் ராம் விருக்ஷ பேனிபுரி, இந்தி இலக்கிய படைப்பாளியும் சுதந்திர போராட்ட வீரருமான ராம் விருக்ஷ பேனிபுரியோட பிறந்த தினம் என்று பீகார் மாநிலம் முசாபர்பூர் மாவட்டத்தில் உள்ள பேனிபூர் கிராமத்தில் 1899 பிறந்தார். கிராம பாடசாலையில் ஆரம்ப கல்வி பயின்றார். இளம் வயது முதலே எழுதுவதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். பள்ளி படிப்பு முடிந்ததும் முசாபர்பூர் கல்லூரியில் சேர்ந்தார். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கியிருந்த நேரம் அது 1920ஆம் ஆண்டு. காந்திஜியின் அறைகூவலை ஏற்று கல்லூரி படிப்பை துறந்தார். விடுதலை இயக்கத்தில் இணைந்தார். ஜெயபிரகாஷ் நாராயணனின் நெருங்கிய சகாவாக இருந்தவர். வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது ஹசாரிபாக் சிறையில் இருந்து அவர் தப்பிச் செல்ல துணை நின்றார். பின்னாளில் அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். சிறந்த பேச்சாளர். இவரது பேச்சு, செயல் அனைத்திலும் தேசிய உணர்வு நிறைந்திருக்கும். ஆங்கில ஆட்சியை கண்டித்து புரட்சிகரமான கட்டுரைகள், நாடகங்களை எழுதி கொண்டே இருப்பார். இதனால் அடிக்கடி கைது செய்யப்பட்டார். போராட்டங்களில் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றார். சுமார் 8 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். சிறையில் இருக்கும் போதும் மக்களிடம் சுதந்திர கனலை மூட்டும் படைப்புகளை எழுதுவார். விடுதலையாகி வெளியே வரும்போது 3-4 புத்தகங்களின் கையெழுத்து பிரதிகளுடன் வருவார். அவை தற்போதும் இந்தி இலக்கியத்தின் பொக்கிஷங்களாக போற்றப்படுகின்றன. இவரது பெரும்பாலான படைப்புகள் சிறையில் இருந்தபோது எழுதப்பட்டவை. பதிதோங் கே தேஷ் மே, அம்பபாலி உள்ளிட்ட நாவல்கள், மாட்டி கி மூர்தே அப்படின்ற கதை தொகுப்பு, சிதா கே புல், லால்தாரா, கைதி கி பத்னி, கெஹு அவுர் குலாப் உள்ளிட்ட கட்டுரைகள், சீதா கே மான், சங்கமித்ரா, அமர்ஜோதி, சகுந்தலா, நேத்ரதான் உள்ளிட்ட நாடகங்கள் என இலக்கியத்தின் பல்வேறு பிரிவுகளிலும் முத்திரை பதித்தவர். இவரது படைப்புகளில் தேசப்பற்று, இலக்கியப்பற்று, தியாகத்தின் மகத்துவம் ஆகியவை கருப்பொருளாக அமைந்திருக்கும். நீண்ட கதைகளையும் எழுதியிருக்கிறார். இவரது நாடகங்களில் பெரும்பாலானவை சரித்திர நாடகங்கள். இவர் சிறந்த பத்திரிகையாளரும் கூட. யுவக் என்பது உட்பட 1 டஜன் பத்திரிகைகள், இதழ்களை வெளியிட்டிருக்கிறார். சமூக சேவையிலும் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றும் நோக்கில் தனது பத்திரிகைகளில் பல கட்டுரைகளை எழுதி வந்தார். சமத்துவ சமுதாயம் அமைய வேண்டும் என்ற தாகம் கொண்டிருந்தார். மாநிலங்களவை உறுப்பினராக 1957 தேர்ந்தெடுக்கப்பட்டார். எளிமையின் வடிவம், உயர்ந்த சிந்தனையுடன் வாழ்ந்தவர், புரட்சி வீரர், உன்னதமான தேசபக்தர், தலைசிறந்த இலக்கியவாதி, சிறந்த பத்திரிகையாளர் என்று போற்றப்பட்டார். சிறந்த படைப்பாளியும் மனிதநேயமிக்கவருமான ராம் விருக்ஷ பேனிபுரி 69 வயது 1968 மறைந்தார். இவரது நினைவை போற்றும் வகையில் மத்திய அரசு தபால் தலை வெளியிட்டது. பீகார் மாநில அரசு இவரது பெயரில் ஆண்டுதோறும் இலக்கிய விருது வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்கிறாரு. எளிமையின் வடிவம், உயர்ந்த சிந்தனை, புரட்சி வீரர், உன்னதமான தேசபக்தர், தலை சிறந்த இலக்கியவாதி, தலை சிறந்த பத்திரிகையாளர் என்றெல்லாம் போற்றப்பட்டார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான். அவரை சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த நன்னாளா பொன்னாள் டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை இனிதே நிறைவு பெறுகிறது. எல்லோருக்கும் கல்வி பெற வேண்டும் என வேண்டி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.